குறி வச்சா எற விழணும். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவி ஐஸ்லெப்பே நேற்று ஒரு நாள் ஜெயிலில் இருந்துட்டு இன்றைக்கி எப்பையில் வந்திருக்கிறான். காரணம் யாசினானவை அட்டாக் பண்ணதுக்காக. இவன்ட தூள் செட் ஒண்டிக்கு டண்டசோரு லுத்துவியோட இருக்கிற தூள் செட் ஒண்டிக்கு ஐஸ் செட் ஒண்டிக்கு பாருங்கள் இந்த ஐஸ் எப்படி வேலை செய்துண்டு. யாசினாண்ட வீட்டுக்கு கல்லால் அடிச்சிக்கிறான். இவனோட எல்லாம் போயிட்டு புட்டுவத்தெல்லாம் உடச்சிக்கிறான். எப்படி தூள் வேலை செய்துன்னு பாருங்கள். இந்த தூளும் ஐஸும் அப்படியே சொந்த ஊருக்கே வந்து யாசினானோட வீட்டுக்கு கல்லடிக்கும் காலில் மங்கோள்ள பொண்ணின்வால் பார்த்து கொண்டு தான் இந்திக்கிறாங்க. இப்படியாப்பட்ட 9 ஊரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த யாசினானா இப்போ அல்ஃபலா ஸ்கூல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல யாசினானா தான். மதிய மிதியால் ரவுலத்துல் மதரசாவுக்கு ஒப்பினே இல்லை. அவர் தான் அதையும் செஞ்சு கொடுத்திக்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்ச மனுஷருக்கு தான் இந்த ஊர் மக்கள் கொடுத்திக்கிற கூலி. எப்படி ஒரு நண்டி கெட்ட மதிய மிதியால் மக்கள் இதில் ஒரு செட்டோண்டிக்கு எங்களுக்கு என்னென்னு சும்மா இருக்கிற செட்டு மீக்கி அந்த செட்டும் இந்த தலையில் போட்டுக்கோங்க. உங்களுக்கும் சேர்த்து தான்டா நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் மதிய மிதியாலேண்டா இப்படித்தான் சொல்லி. நீங்கள் இனி அங்குள்ள இளைஞர்கள்னு சொல்லல இளைஞிகள் கல்யாணம் முடிக்கிறேன்டா இனி எவனுமே உங்களுக்கு வேறு இடத்துலேருந்து பொண்ணு கொடுக்க மாட்டான். மதிய மிதியாலே லவ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இவ்வளோ காலமாக நாங்கள் நினச்சிருந்தேன் இந்த மண்டபஜிலி ஐஸ்லெப்பைக்கு தான் ரோசம் இல்லைண்டு. இப்போ அவனோட ஈக்கிறதால அந்த ஊருக்கே ரோசம் இல்லாமல் போயிட்டுருச்சு, வெக்கம் இல்லாமல் போயிட்டுருச்சு, மானம் இல்லாமல் போயிட்டுருச்சு, சூடு இல்லாமல் போயிட்டுருச்சு, சொரணையும் இல்லாமல் போயிட்டுருச்சு. தமிழில் பழமொழி ஒன்று இருக்கி, உன்னை வந்த பிடாரி ஊரு பிடாரியை விரட்டிச்சான். அதுமா இருக்கிட்டே அவனோட விட நிலைமை. இப்போ சரி, இப்போ அதை விடுங்க, அதை புறக்கி பார்ப்போம். இப்போ இந்த மண்டபஜிலி ஐஸ்லெப்பேட அல்லக்காய் நொல்லக்காய் நல்லக்காய் எல்லாம் எங்களுக்கு இப்போ கொமெண்ட் அடிச்சு கொண்டு வருது. இந்த மூதேவிகளுக்கு தெரியலை, நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டேன் இவனுமில்ல. இப்போ இந்த சோஷியல் மீடியா பைத்தியம் வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மூஞ்சை பாருங்கள். இவர் நினச்சி இவர் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம்ண்டு. இவரோட பேர் வந்து ஆமட் ஷா. 7 கல்யாணம் முடிச்சிக்கிறான். பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ஆனால்கன் மாதிரி தான் ஈக்கிறான். இவன்ட வேலை என்னென்னா கல்யாணம் முடித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் பொண்டாட்டியோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளோட சண்டை பிடிச்சிட்டு பொண்டாட்டியை விட்டு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறது தான் இவன்ட வேலை. இன்னும் நல்ல பொண்டாட்டி கிடைக்கல. 7 இப்போ ஈக்குது. இன்னும் போக எத்தனை ஆக்குவானோ அல்லவானோ. இந்த மூதேவி எங்களுக்கு மெசேஜ் அடிக்குது, தைரியமான ஆம்பளைண்டா மிதிகாலைக்கு வா கிரவுண்டுக்கு சண்டைக்கு கூப்பிட்றான். இவனை விசாரித்து பார்த்தேன்டா இவன் மிதிகாலையிலே இல்லை. இவன் வந்து குவைட்டில் இப்போ குப்பை கொட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் மூஞ்ச பார்க்க போல் ஐஸ்காரமாகி தான் ஐக்கேண்டா மரத்திறக்க குவைட்லேருந்து போனேன்டா இவனோட ஜாயிண்ட் ஆவேலுன்னு தானே. அதனால் இப்போ சப்போர்ட்டாக பேசுகிறான். இப்போ இன்னொரு மூதேவிக்கு அந்த ஃபோட்டோவையும் பாருங்கள், அவரோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். இதுக்கு மேலே இன்னொருத்த நீக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவான் வணக்கம். தமிழாக தான் பேசணும். ஏன்னா எங்களோட உம்மத்தோளுக்கு சொல்ல வேண்டியது ஒரே இது. இதுக்கு இந்த வலைத்தளத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்து ஆசிபாஸ்லமோட டிக்டாக்ல எல்லாம் நிறையா இல்லாத பிரச்சனை எல்லாம் போட்டு இவரும் பேசாத ஒன்றும் இல்லை. ஓகே, அது எந்த மனுஷன் இவன் தான் நல்லவன். இப்போ ஒரு மனுஷன் கொஞ்சம் திருந்தி இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்ய போகல இப்போ எல்லாம் தூக்கி பிடிச்சி வருவீங்க. நீ நல்லவனாண்டு, நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன் தான், உங்களை மாதிரி கேடு கெட்டவன் இல்லை. விளங்கிட்டா? எப்போ பார்த்தாலும் எடிட் பண்ணி கொண்டு ஒரு மனுஷன் எந்த நாளைக்கு டெய்லியே நீங்கள் எதிர்பார்த்தீங்க கெட்ட. நான் உண்மையிலே பார்த்தேன், இவன் கெட்டவனை கொடுத்தா இவனுக்கு எந்த நேரம் ஏசி கொண்டிருக்கானோ, இவன் தூள் அடிக்கிறான், ஐஸ் அடிக்கிறான், அதை அடிக்கிறான், இது அடிக்கிறான். நான் இவனுக்கு கடைக்கு போகல. சரியா? நீங்கள் பார்த்து இந்த ஒவ்வொருத்தர் போட்டிங்களே தாடியை மீதை வச்சு கொண்டு ஒவ்வொருத்தர் தேவையான மாதிரி போட்டு இவருக்கு இதாக்குறீங்க. இவருக்கு நான் மறுவாதி வைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ மறுவாதி வைக்கலும். இதுக்கு முதல் வீடியோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் டிக்டாக்ல மிச்சம் காலம் ஆகிறேன், ஆசிபாஸ்ல பார்த்து ஃபேஸ்புக்ல பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் இதை பார்த்துக்கிறேன். இல்லை இவர் பேசிக்கிறாரு, பேசாத பேச்சு இல்லை, எல்லாமே பேசினாத்தான். ஆனாலும் இப்போ ஒரு மனுஷனா தானே திருந்து மாஷால்லாண்டே எப்படி இந்த மதரசா அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் சந்தோஷப்படணும். எங்கட புள்ளோர் தானே ஓதுகோள், எங்கட முஸ்லிம்கள் தானே ஓதுகோள். இதை இப்போ வீடியோ ஒன்று போட்டு கொஞ்சம் நீங்க ஃபோட்டோவை போட்டு இதாக்கணும்னா உங்களுக்கு கேவலமா விளங்குது. மாஷால்லாண்டே என்ன கேவலமா விளங்குது. எங்க புள்ளோர் எவ்வளவு அழகாகிதோள். எங்க உம்மத்தில் இப்படி போகல. எங்க பார்க்குற புள்ளோருக்கு சந்தோஷம் வரும். எனக்கு ஓதணும், இப்படி இடத்துக்கு போகணும், இப்படி கொடுக்கணும், இப்படி எங்க புள்ளோருக்கு ஆசை வரும். விளங்கிச்சா? அப்ப இதெல்லாம் ஒரு கேவலம் இல்ல. மாஷாஅல்லாஹ் இதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும். எங்க புள்ளோர் இப்படி சரி வளர்ந்துக்கிறோம், இப்படி சரி ஒருத்தர் உதவி கேட்கிறேன். அப்ப இவ்வளவு காலம் நீங்க எங்க நீங்க இந்த மதரசாவை அப்பே கை கொடுத்து தூக்கி இதாக்கிச்சு தானே. ஒருத்தன் கெட்டவனா இருந்தாலும் அவன் நல்ல தானே செய்யறான். கெட்ட அதுக்கு போயிட்டு கசிப்பு ஐஸ் விக்கமில்ல, கஞ்சா விக்கமில்ல, கசிப்பு விக்கமில்ல. இல்ல எங்க புள்ள எல்லா வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் பார்த்து கொண்டே இருக்கேன். நல்லமே. அப்ப இதை விட அந்த பள்ளியில மதரசால ஓதின புள்ளைய அடிச்சு கொண்டானே ஒரு எரும மாடி. அப்ப அதை கேட்க போகல. நீங்க அதுக்கு வேணாலும் வீடியோ போட்டீங்களா? இப்படி இது நல்ல விஷயம் போட போய் இதாக போகிறது எல்லாரும் வந்து போடுங்க வீடியோ. அப்ப அந்த பள்ளியில அசர்த்து அவன் அடிச்சு கொண்டானே புள்ளைய கழுத்தை இதாக்கி இன்னைக்கு புள்ள மவுத்து. இதுக்கு வேணாலும் ஒரு வீடியோ போட்டீங்களா? வேணாலும் கேட்டீங்களா? இது நல்ல விஷயம் ஒன்று செய்ய போகல தான் எங்க பவுர் பத்திரி அடி இந்த பௌத்தர் சொல்ல விடுங்கடா. அடுத்தவனுக்கு மன அடிக்கிற விடுங்க. இன்னமும் இப்படியே சமுதாயம் இப்படியே தான் போயிட்டு கொண்டு நீங்கள் அப்படி போனா கூட புள்ளோர் பரம்பராவே இப்படி தான் வந்துட்டீங்க. அந்த வேற ஜாதி என்னமாலும் இதாக்கினாலும் பரவாயில்ல. இது எங்க முஸ்லிம்களே நீங்களே இப்படி கேவலமா நடந்து கொடுங்க. எங்க முஸ்லிம்களை இப்படி கேவலமா நடந்து கொடுங்க. நீங்க அடே என்ன தான் செஞ்சிட்டான் ஆசிபாஸ்ல என்ன செஞ்சிக்கிறான்? நல்ல தானே செய்றான். அவன் சல்லாட்டி அவன் உதவி ஒன்று எடுத்து சரி அல்ஹம்துலில்லாஹ் அவன் இந்த அவன் தனியா மதத்தோட கட்டி செய்வான்.
அவன் இல்லாட்டியும் அடுத்தவன் இதுக்கு டைம் எடுத்து இதை சின்ன விளையாட்டு வேலை இல்லையே இதெல்லாம் பார்க்கறதுக்கு வீடியோ போட போகணும் இதை இருந்தா அடுத்தவன் சல்லியில் கட்டணும் அடுத்தவன் சல்லி எடுத்து அவன் நின்று அதை செஞ்சு இதாக்கிறதுக்கு எவனும் இங்கே யாரும் தொத்த பாபா இல்லை 50 சல்லி எடுக்காம வந்து செய்யறது இதை விட பெரிய பெரிய மாசாலாண்டு ஒவ்வொரு எங்க நாட்டில் எல்லா இடத்துலையுமே பள்ளிகளுக்கு எல்லா குத்து நடக்குது தான் விளங்கிச்சா இதுக்கு எல்லாம் தூக்கி பிடிச்சி வரீங்க வந்தீங்கன்னா அதுக்கு பதில் தரேன் ரெஸ்ட் போர்ட்ல கல்ல நோடிக்கானோ பள்ளியோட கல்ல நிக்கானோ நல்லா இந்த பள்ளியை கட்டி கொடுத்தா அந்த பள்ளியில ஓதலும் இல்ல அதுவும் ஒன்றுக்குமே இல்லாம இது இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்க இப்படி ஒரு மதரசாவுக்கு பூந்து கொஞ்சம் வேலை செஞ்சு மதரசா அட எங்கட புள்ள ஓதுது எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாகுது அதுக்கு அனாத ஒன்றுக்கும் இல்லாத புள்ள உமா அப்பா இல்லாம பெத்து போட்டு சீரல் சுட்டு பேட்டிக்கிறது ஒழிக்குது அப்ப அந்த புள்ள இன்னைக்கு ஒரு கல்லனாவி குடுக்கறனாவி கஞ்சகர்னாவி தான் உங்களுக்கு சந்தோஷமாயிக்கும் இப்படி ஒரு மதரசால ஓதி கொடுத்து ஃப்ரீயா ஓதி கொடுக்கிறதுக்கு இப்படி ஒரு மதரசால போய் சேர்க்கணும் எனக்கு ஒரு புள்ளைய இந்த ஒரு புள்ளைய சேர்க்க போனாக்க எவ்வளவு வேணும்னு தெரியுமா மதரசாக்கு அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நாய் இல்ல சும்மா இவனை போட்டு எடிட் நீங்க கஷ்டப்பட்டு நெட் கார்டு போட்டு இவரை போட்டு எடிட் பண்ணி வேற பொம்பளை மூஞ்ச வச்சு எப்போ பேசின இதெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா எங்க முஸ்லீம்களை நீங்களே அடே அவன் சரல ஒன்றுக்கும் இல்லாம ஒரு மதரசாவுக்கு வந்து தேவலா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாக்க கேவலப்படுத்தி பரவாயில்ல அதை வெளிப்படுத்தினே பிரச்சனை இல்லை இது ஒரு நல்ல தானே செய்யறான் இதே வந்து சமுதாயம் எங்க சமுதாயம் இப்படி தானே அது நல்ல விஷயம் நடந்தாலும் அது கெட்டதா தானே கொண்டு போடுங்க அடைவன் இப்படி செய்யறானே நல்ல செய்யறானே ஒரு 10 பேர் ஒரு வீடியோ போடுங்க அதனால இன்னும் உதவி செஞ்சாலும் அந்த நன்மை வந்து சேரும் எங்களுக்கு உங்களுக்கு தான் கொடுக்க வக்கில்ல கொடுக்குறவங்க சரி கொடுத்து செய்யறதுக்கு நல்ல விஷயம் செய்ய போக செய்ய விடுங்களே ஒரு மதரசா தானே செஞ்சு கொடுக்க போறான் நம்ம வேற இந்த பார் நடத்துறானா இல்லாட்டி குடு கஞ்சா விற்கிறானா இல்லாட்டி இல்லாத இதெல்லாம் போட்டுங்க எல்லா விதத்திலுமே என்னென்ன ஏழுமோ எல்லாம் அவனை போட்டு கேவலப்படுத்துங்க ஆனா உண்மையிலே ஆசிபாஸ்ல நான் நினைக்கல உண்மையில நீங்க ஆம்பளவா இந்த பொண்ணு வேலை பொம்பளை வேலை பார்க்கலையோ இவனோட மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வந்து பேசுங்கன்னு வந்து கேட்பீங்க நான் இந்த வீடியோவிலே தான் பார்க்கறேன் நீங்க போட்டு பேக்கடி போட்டு ஒவ்வொருத்தர் கேவலப்படுத்துறீங்களே அப்ப அதை விட வெக்கம் எதுவும் இல்லை எனக்கு நீங்க வேணா பேக்கடி போடுங்க எனக்கு வேணா ஏசுங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இஸ்லாத்துக்கு மதரசாவுக்கு எனக்கு உரிமைக்கு பேசுறதுக்கு நான் பேசுறேன் விளங்கிச்சா இப்படி கேவலமா நடந்து கொள்ள முஸ்லீமா பிறந்துட்டு நீங்க களிமா சொன்னதுக்காக சரி ஒரு மனுஷனா நடந்துக்கோங்க நல்ல விஷயம் செய்ய போகல அதை போந்து ஒரு அடை வந்தா இதை செய்யறாங்க நல்ல விஷயம் நாங்கள் ஒரு 1000 2000 10,000 1 லட்சம் நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல நீங்க கேவலப்படுத்தாங்க முஸ்லீம்களை போட்டு எங்க புள்ளையோட போட்டு நீங்க அவன் பழைய மாசாலாண்டு இந்த புள்ளையோட மூஞ்சி பரக்கத்தான மூஞ்சி ஓதுகள் குருவான சுமக்க போகுது அப்ப இவனோட போட்டு இந்த புள்ளையோட போட்டு அவன் இதை எடிட் பண்ணி பழைய பேசின வீடியோ போட்டு காட்டுறீங்க அப்ப அது கேவலம் இல்லையா அது வெக்கம் இல்லையா வெக்கத்தை கேவலத்தை பத்தி பேசுவாங்க இந்த ஊர்ல கூட இந்த ஊர்ல இவ்வளவு நாள் எங்க ஊர்ல உள்ளவங்க இப்ப ஒருத்தரையே துட்டனா எவ்வளோ அழகாக பேசினான் இந்த சைது பாவா இவன் பேரை கண்டுபிடிக்க எங்களுக்கு 2 நாள் போச்சு இவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் வரும் இன்ஷால்லா அதை நாங்கள் வெளியிடுவோம் வெறும் 50,000 சல்லிக்காவே இந்த பிச்சைக்காரன் இவனுக்கு நாங்கள் வச்சுக்கிற பேர் வந்து அல்லா பிச்சை இவன் பேர் பஜி இந்த அல்லா பிச்சை என்ன தெரியுமா செஞ்சுக்கிறான் அவன்கிட்ட 50,000 எடுத்து அவனை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறான் யாரை மண்டை பஜிலிக்கு ஏன்னா மண்டை பஜிலியை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு யாரும் வராங்க இல்லை இப்போ அவன் என்ன செய்கிறான் அவனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த டிக்டாக்ல இருக்கிற சில பைத்தியம் வலிக்கு அந்த பைத்தியத்தை வச்சு இவன் வந்து அவனை ப்ரொமோட் பண்ணி கொள்கிறான் இவன் 50,000 சல்லி எடுத்து எங்களுக்கு வந்த தகவலின் படி 50,000 சல்லி எடுத்து வீடியோன்னு போட்டிக்கிறான் அவன் செய்கிற நல்லதெல்லாம் காட்டி அடே பிளவில் வீடியோ எடுத்து போடுறது உனக்கு நல்ல மாடா பசந்த ஆகிதாடா அவனை பொண்டாடி எடுத்து போட சொல்ல அது வினா நல்ல ஐக்கும் அவள் பசந்த ஆகிறாவோ இல்லையோ எனக்கு தெரியா உமாவாப்பட அனுமதி இல்லாமல் பிளவில் வீடியோ எடுக்கலாடா அவன் கெட்டவனா முந்தி கெட்டவன் ஆகிந்தானா இப்போ நல்லவன் ஆகிறேன் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நீ அவனோட குடும்பம் நடத்துறியாடா பைத்தியக்காரனே நீ அவனை நல்லவன்ட்டு சொல்கிறாய் அடே இப்போ 1 மாதத்துக்கு முந்தி தான் யூனிவர்சிட்டியில் உள்ள பொடியாண்ட உமாவை அவனோட மௌத்தா போன அந்த மண்டை பஜினி மூதேவியை மற்றது அவனோட தங்கச்சியை எல்லாத்தையும் இழுத்தான் அந்த நேரம் நீ என்ன குப்புறப்படுத்து கொண்டு இந்தியா அவனோட கட்டியில் சரி 50,000 கொடுத்து சுட்டி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாய் 1 லட்சம் நான் கொடுத்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியா தேவையில்லடா எங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் இருக்கி அடே மூதேவி பஜி அல்லா பிச்சை உனக்கு நான் ஒன்று சொல்ல ஒரு விஷயம் உண்டு இன்னும் கொஞ்ச நாளில் பாரு நீ ஜெயிலானிக்கு போயிட்டு சைது பாவாவி எல்லா வீட்லேயும் போயிட்டு தட்டி சம்பாதிக்க போகிறாய் இப்போ உன்னை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை இன்ஷா அல்லா உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் 1 by 1 வந்து கொண்டு இருக்கி பைத்தியமே இனி உனக்கு சொல்கிறோம் அடே 50,000 கொடுத்ததுக்கு இப்படி பேசினாய் 1 லட்சம் 1.5 லட்சம் கூடியா கொடுத்தா என்ன யாரை சரி கொடுப்பியா நீ சரி இவன்ட கதையை விடுங்க இவனை புறக்கி நாங்கள் பிடிக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த மதிக மிதியாளக்காரனை பற்றி பேச போகிறோம் உண்மைக்கும் அந்த மதிக மிதியாளன்ற பேர் வந்து உங்களுக்கு சூட் ஆகாதுட்டு அது முந்திரி என்னமோ தான் வருது அந்த மதிக மிதியாள ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இப்போ அதை வந்து அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் மாற்றுவோம் நாங்கள் இன்று முதல் உங்களோட ஊரோட பேர் வந்து நாங்கள் மதிக மிதியாளன்னு சொல்ல மாட்டோம் மென்னிக்க மிதியாளே ஏன்னா எல்லாம் 9 தானேக்கு அந்த ஊரில் மொத்தனுக்கு அடிக்கிற நேரம் ஊருக்காரனை அடிக்கிற நேரம் பார்த்து கொண்டிருக்கிற ஊர் தானேக்கு ஆனாலும் மொத்தம் அடிச்சிக்கிறான் அவனுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க 17ஆம் தேதி இவனுக்கு அடித்து மயிறு பிடுங்கலையாண்டு இவன் ஹாஸ்பிட்டலில் தங்கலையாண்டு ஒரு லைவ் ஒன்று போட சொல்லுங்க பார்க்க தைரியமாக வந்து வீடியோவில் ஏண்டா அடிப்பட்டிக்கிறான் அதே மதரசாவில் வந்து அதுக்கு அடுத்த நாள் யாசினானவை தாக்கின குற்றத்துக்காக இவனை மதரசா உள்ளுக்கே வந்து போலீஸால் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்பையில் வந்து ஒன்றுமே தெரியாதமாய் ஒன்றுமே நடக்காதமாய் வீடியோ போடுறான் எப்படி இவன் நடிப்போட உச்சகட்டம் வீடியோ பாருங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு 2000 3000 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான் நான் கேட்குறேன் வந்து இவனுக்கு டொனேட் பண்ணுறவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சேர்த்தா சொல்லி கொடுக்குறான் இல்லை பிள்ளைகளை காட்டி சம்பாதிக்கிறான் இதே உன்னோட பிள்ளைகளை காட்டி யாரும் சரி இப்போ நான் வந்து உன்னோட பிள்ளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டால் உனக்கு ஓகேயா சும்மா இப்பியா நீ
இப்படி பிளவில் காட்டேலாம் ஊரான பிள்ளை இப்படி காட்டி சம்பாதிக்கிறான். இங்கால 2000க்கு ஐஸ் வாங்கி கொடுத்த பிள்ளைகளுக்கு அங்கால ஒரு 10,000க்கு வந்து அங்கே ஐஸ்க்கு அடிமையான செட்டோண்டு இவனோட இருக்கிற செட்டோண்டு லுத்பி இந்த செட்டோண்டு இருக்குது ஐஸ் அடிக்கிறவனோட அவனுக்கு ஒரு 20,000 10,000க்கு ஐஸ் வாங்கி கொடுத்து அவனை பக்கம் வச்சு கொள்கிறான். வேறே அவன் கொழும்புலேருந்து ஐஸ் எடுத்து வந்து அங்கே ஹோல்சேலாக விற்கிறான். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் அவுப்படு. இஸ்லாத்தில் எங்கேயுமே சொல்லி இல்லை ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுண்டு. ஆனால் இவன் செய்கிறான். அதுதான் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அது அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற மாடுகளுக்கு விளங்குது இல்லை. சொல்கிறோம் அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிறவனுக்கு உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஊர்லேயே லவ் பண்ணி முடிச்சுக்கோங்கடா. உங்களுக்கெல்லாம் வேறு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஸ்ரீலங்காவில் வேறு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது. முழு ஸ்ரீலங்காவுக்கும் இப்போ விளங்கி போச்சு இந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிறவனெல்லாம் 9 சொல்லி. ஏன்னா ஒருத்தனை அடிக்கிற நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறவனால் தான் இவன் இப்போ முடியாது. இவன் கூத்து இன்னும் பிள்ளைகளை காட்டி நோம்பு நேரம் கஞ்சை கொடுக்குற நேரம் சவருக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் அதையும் வீடியோ எடுத்து காட்டிக்கொண்டு இப்போ முழு உலகமும் பாருண்டு. அதில் அவனுக்கு இன்கம் வருது. இங்கால ஒரு 5,000 10,000 பிள்ளைகளுக்கு செலவழித்து அங்கால லட்சக்கணக்கு மக்கள்கிட்டேருந்து கறக்கிறது தான் இவன் வேலை. இதை கூட தெரியாத சாக்கடைகள் தான் இங்கே அந்த மெனிக்க மிதியாலையில். இதுக்கு மேலே இவனோட ஊரை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அதனால் இன் ஃப்யூச்சரில் வரும் மெனிக்க மிதியாலையை பற்றி. எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். இஃப் த கேஃபே ஷூட் யூ கேன் வேர் இட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.